பெரியார் நகர். ஆக்சுவலா இது வந்து கொளத்தூர்ல வரும். ரெட்டேரி ஜங்ஷன்ல இருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வருது இந்த ப்ராஜெக்ட். 40 அடி ரோட்ல நம்மளுடைய சைட் இருக்கு. எஸ்ஆர்பி காலனி 15th ஸ்ட்ரீட்னு பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்டு இருக்கிற ரோட்லயே தான் இருக்குது நம்ம ப்ராஜெக்ட். அதுவும் சேம் ஸ்டில் பிளஸ் 3 ஃப்ளோர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் டோட்டலா 6 பிளாட். கீழே ஃபுல்லா கவர்டு கார் பார்க்கிங், ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் உண்டு, பவர் பேக்கப் கொடுக்குறோம், சிசிடிவி ப்ரொவைஷன் பண்றோம். பிளஸ் வந்து வீடியோ டோர் ஃபோன் சிஸ்டமும் வந்து நம்ம இதில் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 2 பிளாட் அவைலபிளா இருக்கு. ஒன்னு 2 பிளாட்டோட சைஸுமே வந்து 900 ஸ்கொயர் ஃபீட். ஒரு பிளாட் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு, இன்னொரு பிளாட் தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இது லொகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்கத்துல நியர்பை லொகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏகோபால் கர்டியா ஸ்கூல் இருக்கு, எவர்வின் பப்ளிக் ஸ்கூல். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே அமைஞ்சிருக்கு. பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்து வித்தின் 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே நீங்க நடந்து போற தூரத்திலேயே வந்து பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பிளஸ் வந்து ரெட்டேரி ஜங்ஷன்ல இருந்து உங்களுக்கு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இப்போ ப்ரப்போஸ்டு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரெட்டேரி ஜங்ஷன்லயே வருது. நீங்க அதுல இருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுடைய சைட். சென்னை பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ மெயின் பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கம். அதே மாதிரி செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாதவரம் பஸ் ஸ்டாண்டு. மாதவரத்துல இருந்தும் நம்ம சவுத் சைடு போற பஸ்ஸஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வித்தின் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல நம்மளுடைய சைட் தான். எங்க கம்பெனில வந்து இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா நானும் சரி என்னோட இன்னொரு பார்ட்னரும் பேசிக்கா பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர்ஸ் இன் சென்னை கார்பரேஷன் அண்ட் சிஎம்டிஏ இருக்கும்போது எங்களுக்கு வந்து சிஎம்டிஏ ரூல்ஸ் என்ன, ஒரு பிளான் அப்ரூவல்னா என்னென்ன பண்ணணும், எந்த மாதிரி இடங்களுக்கு பிளான் அப்ரூவல் கிடைக்கும், பிளான் அப்ரூவல் கிடைக்காது, கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா, ஒரு இடம் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றதெல்லாம் வந்து நாங்க ஈஸியாவே வந்து செக் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி லீகலா பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்கும்போது வந்து ஒரு லீகல் பாப்பீங்க. லீகல் பாக்குறதுன்றது வந்து ஒரு அட்வொகேட் கிட்ட உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான லீகல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அவங்க வந்து அந்த வேற டாக்குமெண்ட்ஸோட கண்டினியூட்டி, அப்புறம் இன்கம் சர்டிபிகேட் போட்டு வேற ஏதாவது வில்லங்க இருக்கா, ஏதாவது லோன் இருக்கா, மார்க்கேஜ் பண்ணிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி ஒரு கிளியரன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. மோஸ்ட்லி இதை மட்டுமே வந்து செக் பண்ணி ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவாங்க. ஆனா மெயினா என்ன அப்படின்னா நீங்க அந்த இடத்த வாங்கிட்டு வீடு கட்டணும். வீடு கட்டணும் அப்படின்ற போது வந்து நீங்க ஒரு லோன் போவீங்க, ஹவுசிங் லோன் போவீங்க. ஹவுசிங் லோன் போகணும்னா அந்த வீட்டுக்கு வந்து நீங்க அப்ரூவல் வாங்கியிருக்கணும். நீங்க நம்ம கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படின்ற போது அந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி லீகல் பாக்குறீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து பிளானிங் கிளியரன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குமான்றதையும் வந்து செக் பண்ணணும். நிறைய பேர் வந்து அதை செக் பண்றது இல்ல. இடத்த மட்டும் வாங்கிடுவாங்க. அவங்க பேர்லயே பணம் கொடுத்து கோடிக்கணக்கில் கூட கொடுத்து வாங்கிட்டு அப்ரூவல் கிடைக்கலையேன்ற இருக்கிற நிலைமையில இருக்கிறவங்களும் வந்து இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி டிஃபிகல்டிஸ்லாம் நாங்க வந்து ஈஸியா ஃபேஸ் பண்ணி செக் பண்ணி தான் வந்து இடம் வந்து பர்ச்சேஸ் பண்றோம். பிளஸ் வந்து என்னென்ன நார்ம்ஸ்ன்றது எங்களுக்கு தெரியும். இப்போ கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுக்கு நீங்க போறீங்கன்னா என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், எந்த மாதிரி டீவியேஷன் அதாவது டீவியேஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற ரூல்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து தெரியுன்றதுனால எங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்குறது, அப்ரூவல் வாங்குறன்ற ப்ராசஸ் வந்து எங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பிளாட் பர்ச்சேஸ் பண்ணும்போது காமன் ஏரியா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலா வந்து கார்பெட் ஏரியான்னு சொல்லுவோம். கார்பெட் ஏரியான்றது வந்து உங்களுடைய ரூம் ஃப்ளோர் ஏரியா மட்டுமே நீங்க ஆட் பண்ணி என்ன வருதோ அது வந்து கார்பெட் ஏரியா. பிளித் ஏரியான்றது பாத்தீங்கன்னா அந்த கார்பெட் ஏரியாவோடைய ஏரியா கூட உங்க வால் திக்னஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த வால் திக்னஸ் ஆட் பண்ணும்போது பிளித் ஏரியா வரும். அந்த பிளித் ஏரியா கூட பில்டர்ஸ் வந்து உங்களுக்கு சேலபிள் ஏரியான்னு சொல்லுவாங்க, இல்ல சூப்பர் பில்டப் ஏரியான்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலா வந்து காமன் ஏரியான்னு ப்ரொவைட் பண்ணுவாங்க. காமன் ஏரியானா என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பில்டிங்ல வர்ற ஸ்டேர்கேஸ், லிஃப்ட், ஏதாவது லாபி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லாபியோட ஏரியா, ஹெட்ரூமோட ஏரியா இதெல்லாம் வந்து சேர்த்து உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணி ப்ரொபோஷனேட்டா உங்களுக்கு ஆட் பண்ணுவோம். உங்களுடைய பிளித் ஏரியா கூட ஆட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நிறைய பில்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து அதை ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு 25%, 30%ன்றதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி பண்றது இல்ல. ஆக்சுவலா நம்ம பிளான் படி என்ன காமன் ஏரியா என்ன ஏரியா வருதோ அதை கால்குலேட் பண்ணி நாங்க வந்து ஓப்பனாவே வந்து அந்த கால்குலேஷனே வந்து நாங்க காமிச்சிருவோம். உங்களுக்கு எப்படி பர்சன்டேஜ் காமன் ஏரியா நாங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்றத நாங்க வந்து உங்களுக்கு அந்த கால்குலேஷனே வந்து நாங்க